தோசை இட்லிக்கு செம்மையாக இருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டுடலாம். அது நல்லா பொரிஞ்ச உடனே பூண்டு போட்டுடலாம். அது பூண்டு போட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம அதை நல்லா பொரிச்சிக்கலாம். அப்போ டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும். இந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரௌன் கலரில் வந்தோடனே நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. ஒரு பொருளாக நம்ம வதக்கி செய்யும்போது அதோட டேஸ்ட்டே தனி தாங்க. ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்குது தான். டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னா செஞ்சு தானே ஆகணும். செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். எப்பயும் நம்ம சட்னி சாம்பார் அப்படின்னு செய்கிறத விட இது போல் ஒரு குருமா ஸ்பைஸியாக இட்லி தோசை சப்பாத்திக்கு இடியாப்பத்துக்கெல்லாம் செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இப்போ 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. தக்காளி இருக்கிற இடமே தெரியக்கூடாது. ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு இவங்களையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி இருந்த இடம் தெரில. இப்போ என்ன பண்ணலாம், ஒரு 1/4 மூடி தேங்காவை இது போல் பொடியாக திருவிட்டு அவங்களையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிட்டாங்கல்ல, செம்மையாக இருக்குல்ல பார்க்கவே. இவங்களோட ஒரு 10 முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். உங்கள் குழம்பு வந்து திக்னஸ் கொடுக்கறதுக்காக இந்த முந்திரி பருப்பு இவங்களையும் வறுத்து போட்டிங்கன்னா ஒரு டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மசாலா ப்ரிப்பேர் பண்ணி நம்ம முட்டை குழம்பு, மஷ்ரூம் குழம்பு, நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு பட்டாணி போட்டு சுண்டல் போட்டு இது போல் நிறைய நம்ம வேறு இதை மாற்றி பண்ணலாம். இதுதான் பேசிக்கு. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இவங்களை நல்லா கூல் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மிக்ஸி எகிரிடும். ஓகே, ரொம்ப சூடாக அரைச்சோன்னா எகிரிடுவாங்க. அதனால் இவங்களை நல்லா கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைக்கலாம். இவங்க கூல் ஆகிறதுக்குள்ளே நம்ம இன்றைக்கி காராமணி வச்சு தான் செய்ய போகிறோம். காராமணியை ஒரு 2 விசில் போட்டுடலாம். நல்லா கூல் ஆயிட்டாங்க. இவங்கள வந்து கொரன்னு அரைங்க. ரொம்ப வந்து நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. குறையாக கொரன்னு அரைக்கும் போது தான் அது சாப்பிடும்போது அந்த வெங்காயம் தக்காளி லைட்டாக நம்மளுக்கு படும்போது அந்த ஃபீல்னஸ் கிடைக்கும். அதனால் குறைன்னு அரைச்சிக்கலாமா இல்லையா? அந்த கடாயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிட்டாங்க. நம்ம கருவேப்பிலை ஒரு 10 போட்டுக்கலாம். அளவுக்கு குறைன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இவங்களை அந்த தாளித்த கடுகோடு சேர்த்துடலாம். மிக்சியில் நம்ம 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதையுமே கலந்துக்கலாம். கலந்து அப்படியே அவங்கள அழகாக தூக்கிட்டு போய் இந்த மசாலாவோடு கலந்து லைட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். அந்த மசாலாலாம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மிளகாத்தூள் அந்த மசாலா கூட போட்டோம். மறுபடியும் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக போடணும். அப்போ தான் வந்து குழம்பு வந்து நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு லைட்டாக ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். லைட்டே ஊற வச்ச காராமணியை நம்ம குக்கரில் போட்டாச்சு. இவங்கள 2 விசில் கொடுக்கலாம். அதுக்கு மேலே கொடுத்திங்கன்னா கூழாயிடுவாங்க. 2 விசிலில் கொடுக்கலாம். நிறைய ப்ரோட்டீன் ரிச் இதில் இருக்குது. சாப்பிடுங்க வாரத்தில் ஒரு நாள். காராமணி நல்லா வெந்துட்டாங்க. நசுக்குனா இது போல் இருக்கணும். ரொம்ப குழையக்கூடாது. அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அழகாக எடுத்துகிட்டு அப்படியே கொதிக்கிற குழம்புல கொண்டு போய் ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. ஈவினிங் டைமு இல்லை பசங்களுக்கு லீவு அப்படின்ற டைமில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அது ப்ராசஸ் வந்து பெருசு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகுது இது செய்கிறதுக்கு. ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். மிளகு சீரக பவுடரை போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். ஸ்பைஸியான காராமணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லியை கட் பண்ணி அழகாக தூவி விட்டு சூப்பராக சூடாக சாப்பிடுங்க. நான் இப்போது கொத்தமல்லி இல்லாதனால கருவேப்பிலை தான் போடுறேன். ஏதோ நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. காரசாரமாக இருப்பாங்க. ட்ரை பண்ணுங்கள்.
தோசை இட்லிக்கு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.